ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பிகினருக்காக நான் இப்போ திருப்பி வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் போட்டுட்ருக்கேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து கிளாஸை ஜாயின் பண்ண எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பிகினருக்காக நான் போட்டுட்ருக்கேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சீக்வென்ஸு. இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸில் டபுள் ஹோல் இருக்கும். இது செல்ஸுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் சீக்வென்ஸுக்கு கூட இது வந்து செல்ஸ், அதாவது அந்த பிளாஸ்டிக்லேயே ஷெல் மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாட் சீக்வென்ஸு அல்லது கிளிப் ஸ்டோனு, ப்ரூச்சஸில் உள்ள ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் சீக்வென்ஸை வச்சு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அல்லது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பெட்டல் வச்சு ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லாங் டியூப் பீடும் ஸ்மால் டியூப் பீடு வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை ப்ளவுஸ்லலாம் பண்ணலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு சென்ட் பண்ணணுன்றதா என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். நான் இது என்னோடய சேனலில் கண்டிப்பாக உங்களோட நேமோட போஸ்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்படி கூட பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிறீங்கன்னா வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு ப்ரூச்சஸ்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் செல்ஸில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. தூக்குன மாதிரி இருக்காது. உங்களுக்கு வேணும்னா அடியில் வந்து நீங்கள் B7000 அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இப்படி ஸ்டிச்சு கொடுத்ததுனால கண்டிப்பாக இது மூவ் ஆகி வெளியே வர வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம் போட்டுக்கோங்க. நான் கம் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீடை ஸ்டிச் பண்ணுறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு 2 மெத்தடு நான் இதில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நான் வச்சு பார்த்தேன், அது நீட்டாக வரல. அதுக்கப்புறம் தான் நான் 3 டியூப் பீடை வந்து நான் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை கொண்டு வந்தேன். இதில் வந்து நமக்கு இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது. நான் இப்படி வச்ச மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சதுனால நான் அதை திருப்பி எடுத்துட்டு திருப்பி ஒரு மொத்தம் 3 டியூப் பீடு கோர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். 3யுமே ஒன்று போல், அதாவது 1 by 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஸ்டிச் பண்ணலை. 2 மெத்தடில் இது ஃபஸ்ட்டு மெத்தடு. பாருங்கள், 3 பீடு லாங் டியூப் பீடை கோர்த்துட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேம் கீழே கொண்டு வந்துடுங்க. அகைன் நீங்கள் வந்து இப்படியே விட்டிங்கன்னா அந்த டியூப் பீடு வந்து கொஞ்சம் தூக்கும். ஏன்னா நம்ம எந்த ஸ்டிச்சுமே கொடுக்கல. அதனால் என்ன பண்ணணுன்னா அகைன் ஒவ்வொரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, 3 கார்னர் இருக்கும் ட்ரையாங்கிளில். அந்த 3 கார்னர்லையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சு இந்த மாதிரி கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் இன்சைடு வழியாக ஸ்டிச் பண்ணி ஃப்ரேமு கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. இப்படி பண்ணும்போது அந்த டியூப் பீடு வந்து மூவ் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா அகைன் சொல்கிறது தான், இது இப்படியே ஸ்டிச் பண்ணால் ஓகே தான். அப்படி இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த டியூப் பீடுக்கு இடையில நீங்கள் B7000 ஃபேப்ரிக் க்ளூவோ ஒட்டிக்கலாம். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறாருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உள்ள ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கலாம். நான் உள்ளே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீடை விட அடுத்த சைஸ் ஒரு டியூப் பீட் இருக்குது. அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ். அந்த டியூப் பீடையும் நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையுமே 3யும் ஒன்று போல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீடில் வந்து ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா டியூப் பீடையும் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நான் பெரிய சைஸே எடுக்கிறதுனால ஒன்றா பார்த்து போட வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டியூப் பீடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது எடுத்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரவுண்ட் ஷேப் பண்ணலாம். அப்புறம் அந்த 6 கார்னர் இருக்கும் தெரியுமா, அருங்கோணம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷேப்பும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பும் நான் போட்டு காட்டுறேன் எப்படி பண்ணணுங்கிறத.
இது வந்து நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். இதுக்குமே 3 கார்னரில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மெத்தடில் தான் நான் மற்ற 3ம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ண வில்லிங்காக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். என்னோடய நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிசைன், சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் மேலே கூட டிசைன் பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி பென்னு வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 3 டியூப் பீடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மெத்தடு ஒன்று. இப்போ நான் பண்ணுறது செகண்ட் மெத்தடில் பாருங்கள், நான் ஒரு டியூப் பீடை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு டியூப் பீடை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கரெக்டாக வரணும். அதனால் ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து நீட்டாக வரும். ஒரு டியூப் பீடை மட்டும் கொடுத்துட்டு அதை நீடியில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால இப்படி ஒர்க் பண்ணுறேன். பக்கத்தில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அதில் போய் சிக்கு விழுந்துக்குது. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணணும். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா ஓகே. சப்போஸ் ஒன்றோட ஒன்று ஒர்க் பண்ணும்போது ஒரு இந்த லாங்காக த்ரெட் எடுக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா இன்னொரு ஒர்க்கு மேலே நமக்கு அது வந்து போய் மாட்டிக்கிட்டு சிக்கு விழாத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்துட்டேன், சிக்கு விழுந்தது, திருப்பி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் அந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக வரையலை. நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே ஒரு டியூப் பீடு மட்டும் நீ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டியூப் பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் கொண்டு வந்து நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. அடுத்தால திருப்பியும் நம்ம பஞ்ச் பண்ணி கீழே எடுத்தல அதுக்கு பக்கத்தில் நீடியில் நீங்கள் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு திருப்பி ஒரு டியூப் பீடு, இப்படி ஒவ்வொரு டியூப் பீடாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பை கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மெத்தடு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தட்லேயும் 3ஐயும் ஒட்டுக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்துக்கலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த மெத்தடு உங்களுக்கு ஃபாலோ பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்து ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இந்த டிசைன் எப்படி இருக்குது அல்லது என்ன டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பீடையும் இன்செர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் பென்னிட்டு வரைஞ்ச ட்ரையாங்கிளை விட இது கொஞ்சம் லாங்காக இருக்குது டியூப் பீடு. அதனால் நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அந்த 2 மெத்தட்லேயுமே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ உள்ளேயுமே நான் இதே மெத்தடில் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீடு, அந்த மீடியம் சைஸு டியூப் பீட்லேயே 4 சைஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. லாங்கு, மீடியம், அடுத்தால கட் பீடு ஒன்று, அதை விட ஒன்று சின்னது. இந்த மாதிரி 4 ஷேப்பில் இருக்குது. எந்த டிசைனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒன்றா தான் நான் மேலே லாங் டியூப் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மெத்தடில் தான் இந்த உள்ளுக்குள்ளே கொடுக்குற ட்ரையாங்கிளையும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த மற்ற 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னரில் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு செல்லுக்கும் இடைப்பட்ட இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் எனக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா சொன்ன மாதிரி கிளிப் ஸ்டோனு, ஃப்ளவர் சீக்வென்ஸு எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லோரியல் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 பீடு எடுத்துகிட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கிறிஸ்டல் பீட் இருக்குல்ல, அது கூட ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து மெட்டீரியலில் வெரைட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த டிசைனும் நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் வந்து ஒரு 5 பீடு கொடுத்துட்றேன். 5 பீடு டியூப் 5 ஹேங்கிங் பீடையும் நான் மொத்தமாகவே கொடுத்துட்டு அதை அப்படியே ஹேங்கிங் பீடு ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மெத்தட்லேயே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5ம் ஒட்டு மாதிரி அழகாக இருக்கும் சென்டரில். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. இப்படியே நம்ம விட்டாலும் விட்டுக்கலாம். நான் அதுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் நான் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸுமே 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படின்னா 2 பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. இது பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை நெக்கில் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று புட்டாஸ் மாதிரியும் ரெடி பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றியும் இந்த பேட்டர்னை கொண்டு வரலாம். நான் வேணால் பார்க்குற ஒரு ப்ளவுஸ் டிசைன் வேணால் உங்களுக்கு இந்த டிசைனை ப்ளவுஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம். ப்ளவுஸ்லையும் நான் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வென்ஸை வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. இந்த டிசைனை நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரூச்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு மேல் பக்கமாக லைனாக இருக்கிற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கப் சீக்வென்ஸு அதுக்கப்புறம் சமிக்கி எது வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோஸும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இதுக்கு மேலே என்ன ஒர்க்னாலும் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.